சரி, நம்ம செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு தீத்து 1:5 சொல்லப்படுகிறது, நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த வசனத்துல முதலாவது சொல்லப்படுது யாருக்கு சொல்றாருன்னா பவுல் தீத்துக்கு சொல்றாரு. இதை தீத்துக்கு சொல்லும்போது நான் இந்த விஷயத்தை படிக்கும்போது இதோட ஹிஸ்டரி நான் பார்த்தேன். அதாவது அவரை தீத்துவே கொண்டு போய் அந்த தீவுல கொண்டு போய் அவர் விட்டு வர்றாரு, கிரேத்த தீவுல. அப்போ இவரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாசிக்கும் போது இந்த சந்தர்ப்பம் எங்கேயுமே அங்க சொல்லப்படலை. அப்போ இது அப்போஸ்தலர் 27 அவர் ரோமுக்கு போகும்போது, அந்த கப்பல் பயண யாத்திரை போகும்போது அந்த தீவை தாண்டி போகிறத மட்டும்தான் அங்க சொல்லப்படுது. அப்போ அந்த ஹிஸ்டரியில நான் படிக்கும்போது அந்த தீவை தாண்டறதுக்கு மட்டும் 2 வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த சொல்லப்படுது. அப்ப இவர் எப்ப போயிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப இன்னொரு ஹிஸ்டரியில படிக்கும்போது ஒரு கிபி 61, 62 நூற்றாண்டுல அவர் ரோமுடைய சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தீத்துவே கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார்ங்கிறத அந்த அவர் சொல்லப்படுச்சு. அது உண்மையான்னு தெரியல. ஆனா உண்மையான்னு எப்படி சொல்ல முடியும்னா, அவர் இங்க விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நபர் அங்க போகலைன்னா ஒரு நபரை விட்டு வர முடியாது. இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னா என் பையனை கொண்டு போய் அங்க விட்டு வர்றேன்னா நான் அங்க விட்டு வந்தேன்னு சொல்ல முடியும். என் பையனை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தேன். அப்ப இங்க வசனமா தெளிவா நமக்கு சொல்லுது, அவர் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, விட்டு வந்திருக்கிறாரு. விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அங்கே நிறைய குறைபாடுகள் இருக்கிறதே உணர்ந்து இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. என்ன குறைபாடு அங்க இருக்குது அப்படின்னா, ஒரு ஒழுங்கு இல்லாதபடி இருக்குது. அந்த சபையோட ஒரு ஒழுங்கு இல்ல, சபையை சரியா ஒழுங்குபடுத்துறதுக்கு சரியான நபர்கள் இல்ல, சரியான பொறுப்பாளர்கள் அங்க இல்ல அப்படிங்கிறத உணர்ந்துதான் அவரு தீத்துவுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. எழுதும்போது அவர் சொல்றது என்னன்னா, நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை இந்த தீவுல விட்டு வந்தேன் அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சகோதரர் சொன்ன தலைமத்துவம் அப்படிங்கிறது, தலைமத்துவம் மேல இருக்கிற அந்த தலைமத்துவம் சரியா இருந்ததா கீழே இருக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப நான் எங்க ஊர்ல கர்நாடக பகுதியில தாவணகிற பகுதியில நான் இருந்தது. எங்க அப்பா ஒரு காட்டன் மில்ல ஒரு வேலை செஞ்சார். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் மில் வேலைங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. காட்டன் மில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி கவர்மெண்ட் ஜாபோ அப்ப அப்படி காட்டன் மில். அப்போ அந்த காட்டன் மில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பேர் ஒர்க் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லு. நாங்க இந்த ஆயுத பூஜை இந்த மாதிரி சைம்லைன் வருவாங்க. அந்த டைம்ல மட்டும்தான் அந்த காட்டன் மில்ல நாங்க உள்ள போய் பார்க்க முடியும். அதுல இருக்கிற மிஷினரிகள் எப்படி அது எப்படி செயல்படுதுங்கிறத அந்த நாள்ல மட்டும் அந்த ஜனங்களுக்கு அலோடு இருக்கும். அப்ப எங்க அப்பா அந்த வேலை கிடைச்சிருக்கோம். அதாவது கேரளா பகுதியில திருமணம் முடிச்ச உடனே அந்த பகுதியில போன உடனே அந்த காட்டன் மில்ல அவருக்கு ஜாப் கிடைச்சிது. இந்த நல்லா போயிட்டு இருந்த ஒரு காட்டன் மில்லு நான் 7th முடிச்சு 8th வரும்போது அந்த காட்டன் மில்லு க்ளோஸ் ஆகுது. அப்ப அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓனர் கீழே விடப்பட்ட அந்த பொறுப்பாளர்கள் சரியான ரீதியில ஒர்க் பண்ணாதனால, சரியான ரீதியில செயல்படாதனால அந்த காட்டன் மில்ல அவ்வளோ பெரிய ஒரு மில்ல இழுத்து மூடப்பட்டுச்சு. அதே ஊர்ல 4-5 மில் இருக்குது, சின்ன சின்ன மில்லு தான். அதுக்கு மேல இருக்கிறதா இந்த காட்டன் மில்லு. இந்த மில்லு அவ்வளோ பெரிய சிறந்த முறையில் நடத்துறது, மிகப்பெரிய ஒரு பட்ட பெற்ற ஒரு மில்ல அந்த கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா அந்த மில் மூடப்படுவது. 1500 ஒர்க்கர்ஸுக்கு வேலை இழப்பு திட்டம் வருது. அப்போ ஒரு மில்லு அந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஓனர் கீழே இருக்கிற பொறுப்பாளர்களை நம்பி விட்டு போனதுனால அந்த பொறுப்பாளர்கள் சரியில்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா அந்த மில்ல மூடப்படுது இல்லைங்களா? அப்ப அதே போலதான் ஒரு சபையை ஒழுங்கா நடத்தணும், அப்படி ஒரு சபையை சரியான ரீதியில் நடத்தணும், ஒரு தலையத்துவம் கரெக்டாக நடத்தணும் அப்படின்னா அந்த பொறுப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு. அதுலயும் மூப்பர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு. இது எங்க இருந்து இந்த மூப்பர்களை முதல்ல தெரிந்து எடுத்தாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 6:5 சொல்லப்படுகிறது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரீக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாடாங்க விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படுவதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்ப இவர் எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்ப முறுமுறுக்கும் போது அங்கே அவங்களுடைய விதவைகளை சரியான இதுல விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும் போது யோவான் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றவர்களுக்கு 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்ப முதல்ல இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த மூப்பர்களை என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். இந்த மூப்பர்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்கிலீஷ்லயே எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கல்ல
பிரெஸ்பிட்டாரியன் அப்படின்னு சொல்லி அங்களுடைய சொல்லப்படுகிறது. அதாவது எல்டர் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி வயசுல மூத்தவங்க அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஆவிக்குரிய விஷயத்துல முதிர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்தவர்களா இருப்பாங்க. இப்ப நான் வந்து எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் இருந்தாரு. அப்ப நான் எங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்டேன், அப்ப இந்த நாட்டை நடத்துறதுக்கு வந்து இவர் வந்து வயசானவரா இருக்கிறாரு, இவரு போய் இது பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் ஒரு எங்கா இருக்கிற ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கலாமே, எங்கா இருக்கிற அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னப்ப எங்க அப்பா சொன்னாரு, வயசானவர்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு அனுபவம் உள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப அவர் அனுபவ ரீதியில அவர்கள் எப்படி இருப்பாங்க, மூத்த எல்லாமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒரு நாட்டோடைய ஒரு யுத்தத்துக்கு போறோம் அப்படின்னா உடனடியே என்ன பண்ண மாட்டாங்க, அவர் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. அந்த நாட்டோட வலிமை என்ன, அந்த நாட்டோட நம்மளோட மேற்கொள்ள முடியுமா, நம்ம மேற்கொண்டா நம்ம தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு இது பண்ண முடியுமாங்கிறத யோசிச்சுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ இந்த அனுபவம் உள்ள இந்த முதிர்ந்தவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க. எடுத்தமா கவுத்தமா எந்த விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு காரியம் வருதுன்னா அது ரொம்ப யோசிச்சு வேதத்தின்படி இது இருக்கிறதா, இதை நம்ம செயல்படலாமா இல்லையாங்கிறது என்ன பண்ணாங்க இது பண்றதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு எல்டர்ஸ் அவர் தான் என்ன பண்றாங்க, சபைக்கு நிர்வாகத்துக்கு அவர் தேர்ந்தெடுப்பவர்களா இருக்கிறாங்க. இவருடைய வேலை என்ன, இந்த மூப்பருடைய பணி, அதாவது சபையில இந்த தலைமைத்துவத்துல மூப்பருடைய பணி என்னவா இருக்குது அப்படின்னா, சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு பைபிளுடைய வேதத்தோடைய சத்தியத்தை அவரு கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் நீங்க எடுத்து நீங்க வாசிக்கலாம். வாசிக்க முடிஞ்சா வாசிக்க, டைம் ஆகுதுன்னா விட்டுலாம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனா இருக்க வேண்டும். அப்படின்னா போதக சமர்த்தனா வேதத்தை அவனு தெளிவாக சொல்லி கொடுக்கிற நபராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. 2வது விஷயம் என்ன பண்றாருன்னா, தவறான போதனைகள் இருந்து சபையை பாதுகாக்கிறவராக இருக்கிறாங்க. அதாவது இப்ப நிறைய இடங்கள்ல நமக்கு தவறான உபதேசங்கள் வருகிறத நம்ம பார்க்கலாம். அதனால அந்த விஷயத்துல இருந்து என்ன பண்றாங்க, இந்த மூப்பர்கள் வந்து ஜனங்களுக்கு சரியான உபதேசத்தை சொல்லி கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, சீர்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க. அடுத்ததாக சபைக்கு வருகிற மக்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இந்த மூப்பர்கள் ஜெபிக்கிறவரா இருக்கிறாங்க. 3 விஷயத்த. அடுத்தது 4ஆம் விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, சபையின் ஒழுங்குமுறையை திட்டங்களாக அவங்க சரியாக செயல்படுகிறவர்களா இருக்கிறாங்க. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 1 பேதுரு 2-3 வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமாய் ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரமாய் இருமாப்பாய் ஆளுகிறவள் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்களிப்பாக செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ சபையினுடைய ஒழுங்கை வந்து தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அல்ல, அவலட்சணம் ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாகமா அவர் மேய்க்கிறவளா இருக்காங்க. அதே மாதிரி 1 தீமோத்தி 5:17 வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பார்த்தவர்களாக என்ன வேண்டும். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களே, அப்ப அவர் என்ன பண்றாங்க, சரியான விசாரித்து சரியான இதில செயல்படுகிறவர்களாக இருக்கிறவர் இருக்கிறாங்க. அடுத்த 5ஆம் விஷயம் என்னன்னா, அவர் சபையினுடைய மேய்ப்பரோட இணைந்து சபையினுடைய முக்கிய முடிவுகளை அவர் எடுக்கிறவராக. ஒரு சபையில ஒரு காரியம், ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்னா மேய்ப்பரோட இணைந்து என்ன பண்றாங்க, ஒரு முக்கிய முடிவுகளை அவர் எடுக்கிறவராக இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சபையில ஏற்படுகிற கருத்து வேறுபாடுகள், அதாவது ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்றாரு, சால்வ் பண்ணுகிறவா இருக்காங்க. ஒரு சகோதரர் சபையில வந்து ஒரு 2 சகோதரர்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சின்ன விஷயத்த கருத்து வேறுபாடு வச்சிருந்தா இவர் என்ன பண்றாங்க, அவங்களோட இணைந்து அவங்க பிரச்சனைகளே பேசி அவங்கள சரிப்படுத்தி சீர்படுத்தி என்ன பண்றாங்க, அவங்க நடத்துகிறவராக இருப்பாங்க. அப்புறம் பலவீனம் உள்ளவர்களுக்கு அவங்க ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு, பலவீனம் உள்ளவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்காக அவங்களுக்கு ஜெபிக்கிறவர்களா இருக்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவர் அங்க சொல்லப்படுது, எண்ணெயை பூசி அவங்க ஜெபிக்கிறவங்க இருக்காங்கிறத நீங்க அதுல நீங்க வாசிக்கலாம். சீக்கிரமா முடிக்க போறது. அடுத்தது வந்து துக்கத்திலே இருப்பவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க.
அநேக குடும்பங்கள்ல விதவைகளா இருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பாங்க. எங்க சபையில கூட ஒருத்தர் அப்படி இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் இறந்ததுனாலே நாங்க என்ன பண்ணோம்னா குடும்பமா இணைந்து போய் அவங்களை விசாரிச்சு அவங்கள பேசும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. இன்னொரு ஃபேமிலி அதே மாதிரி அவங்க சபைக்கு சரியா வர்றதில்லை. நாங்க நிறைய டைம் அவங்களை கூப்பிட்டு பேசும்போது அவங்க வராதனால நாங்க நேரடியா போய், நானும் என் மனைவி நேரடியா போய் மீட் பண்ணி அவங்களோட பேசும்போதுதான் அவங்க கணவனுக்கு மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் எங்களுக்கு புரிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பேத்துக்கு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆகி அதுக்கு அடுத்த நாள் அவங்க சபைக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்க சபையோட சேர்ந்து அவங்களை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமாயி, அது அவங்க சொன்னாங்க சாட்சி என்னன்னா, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், நான் சபையில இருக்கிற இத்தனை பேர் எங்களை விசாரிச்சு செய்யும்போது எங்களுக்கு ஒரு மிகவும் ஆறுதலா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வரக்கூடாத சபைகளை வர வைக்கிறது நோக்கம் யாருதுன்னா மூப்பரிலே காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சபைக்கு மக்களுக்கு தேவையான ஆவிக்குரிய காரியங்களே சொல்லிக் கொடுக்கிறது கூட இவருடைய காரியமா இருக்கிறது. 2வது அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சம்பாதித்துக் கொள்ள தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தமது சபையை மேய்ப்பதற்கு அவர் என்ன பண்றாரு? வைத்திருக்கிறார். இந்த மூப்பர்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூப்பர்கள் முதல் சொன்ன மாதிரி எப்ப இருந்து வந்தாங்க அப்படின்னா, யாத்திராகமம் 18:13 நீங்க 16 வாசிக்கும் போது மோசே அவர் நியாயம் விசாரிக்கிறவரை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். காலையில இருந்து சாயங்காலத்து வரைக்கும் அவர் ஒருத்தரே அவர் விசாரிக்கிறத பார்த்து அவர் மாமனார் சொல்றாரு, நீ இப்படியே செஞ்சேன்னா நீ உனக்கு முடியாம போயிடும். அதனால நீ என்ன பண்ணு, உனக்கு கீழே ஆட்களை நீ உருவாக்கும், உன்னோட தலைமொத்தத்துக்கு ஏற்ற ஆட்களை உருவாக்கும், 100க்கு ஒரு ஆளு, 1000க்கு 500க்கு ஒரு ஆளு அப்படின்னு உருவாக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இது அவர் சொன்ன விஷயம் அவருக்கு சரியான ரீதியில இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, அப்படிப்பட்ட கீழே இருக்கிற ஆட்களை இந்த தலைமைத்துவத்துக்கு கீழே அவர்களை உருவாக்குறத, லீடர்ஸ்களை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் நம்ம வாசிச்ச முன்னாடி 6 1 to 7 வாசிக்கும் போது அவரு அந்த விதவைகளை விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அதை தெரிந்து கொண்டதை நாங்க பார்த்தோம். அப்புறம் 2வது இந்த மூப்பருடைய எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், இவர்களை எப்படி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சபையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு விதமா பொறுப்புல இருக்கலாம், சபையில ஒவ்வொரு காரியம் செஞ்சிருக்கலாம். சில பேர் பாஸ்டர்ஸா இருக்கிறீங்க, சில பேர் பொறுப்பாளர்களா இருக்கிறீங்க. இவங்களை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சபையின் ஊழியத்துல சுறுசுறுப்பாக உங்களை என்ன பண்ணுங்க, உட்படுத்தி கொள்ள வேண்டும். சபையுடைய இந்த ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே என்ன பண்ணணும், வாலண்டியரா போய் அந்த காரியம் செய்யணும். இது நம்ம சபைங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம சபை வளரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணலாம், சுறுசுறுப்பாக அந்த ஊழியத்துல இணைந்திருக்க வேண்டும். 2வதாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சபையில சில நேரத்துல சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு பயந்துக்கிறாங்க. ஐயோ நம்மளால செய்ய முடியாதா, இது நம்மளால இது பண்ண முடியுமா, காலையில 6 மணிக்கு ஜபத்துக்கெல்லாம் வர சொல்லிடுவாங்களே, 6 மணிக்கு நம்ம ஜபத்துக்கு வர முடியுமா, அவங்க சொல்ற அந்த மீட்டிங்க்கு நம்மளால வர முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்றாங்க, அவங்க அந்த பொறுப்புகளை பின்வாங்கி போறவங்க நான் நிறைய பேர்த்த பாக்குறேன். நம்ம சபையில அப்படி சில பொறுப்புகளை கொடுத்தா அவங்க கண்டினியூ பண்றது இல்லை, அவங்க பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க, செயல்பட முடியலன்னு சொல்லிடுறாங்க, அடுத்த சர்ச்சுக்கு வராங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இப்படியே இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்கிறத மனமுகர்ந்து கவனித்து நம்ம பார்க்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நம்ம சரியா செஞ்சிருக்கிறோமா, நமக்கு இன்னும் கீழே இருக்கிற நபர்கள் சரியா செய்கிறாங்களா அப்புறம் என்ன பண்ணும் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது மற்றவைகளையும் ஊழியத்துல உட்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும். அதாவது நம்ம மட்டும் செஞ்சா பார்த்தாது, நம்ம மாதிரி என்ன பண்ணும், ஒரு 3 வேத்தார நம்ம உருவாக்க வேண்டும் இல்லைங்களா. ஒரு 3 பேர் நம்மளை போல நம்ம மட்டும் செயல்படணும் அப்படிங்கிறது ஒன் மேன் ஷோ நம்ம இருக்கக்கூடாது. நிறைய சர்ச்சில் அப்படி இருக்குது, பாஸ்டர் மட்டும்தான் செயல்படுவார், கீழே இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசியா தான் உட்காந்துருப்பாங்க. நிறைய சபையில அப்படி பாக்குறோம். சில சபையில நல்ல சபையும் இருக்குது. நான் ஏன்னா நிறைய சர்ச்சுக்கு போய் பேசியிருக்கனால சில சபையுடைய அவங்களுடைய அணுகுமுறையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அவங்க பாஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாரு, பாட்டு பாடுவாரு, ஆராதனை நடத்துவாரு, வர்ஷிப் பண்ணுவாரு, மெசேஜ் கொடுப்பாரு, அந்த முடிகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் இருக்கும், வேற யாரையும் அசைக்க முடியாது. ஒரு சர்ச்சில் பாத்தீங்கன்னா பாஸ்டமாவே பயன்படுத்தல, அவருக்கு உடம்பு முடிச்சு ரொம்ப முடியாம போனதான் பாஸ்டமா பயன்பட்டாங்க. அது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவங்க பேசவே முடியாம பேசிச்சாங்க. அவர் முதலே அவர் பயன்படுத்தி தான் அந்த பாஸ்டமா உருவாகி இருந்திருப்பாங்க. அந்த அம்மாவே பயன்படுத்தல. அந்த மாதிரி சபையும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம மட்டும் செய்யணும், நம்ம மட்டும் பண்ணணும், நம்ம ஃபேமிலி மட்டும் செயல்படுத்தணும் அப்படின்னு தான் ஊழியம் வளர முடியாது.
நாளைக்கு நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னா யார் செயல்படுத்துவாங்க? நம்ம கீழே ஒரு 2 பேர் 3 பேர் ஃபேமிலியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க செயல்பட அப்படி இருக்கும். நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒன் மேன் ஷோ இருக்கக்கூடாது, பல மேன்கள் உருவாக்குறதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து தனக்கு கீழே இருக்கிறவங்க 12 அப்போஸ்தலர்களை அவர் என்ன பண்ணாரு? உருவாக்குறாரு. இந்த 12 அப்போஸ்தலர்கள் பல பேர்களை உருவாக்குறாங்க இல்லைங்களா? அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்புல நம்ம மட்டும் செயல்படணுங்கிற நோக்கத்து ஒரு செல்ஃபிஷா இருந்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் அதை விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். தேவன் வந்து நம்ம மூலமா அநேகரை உருவாகணும்னு பார்ப்பாரு. ஒரு ராஜ பிரதருக்கு வந்து நிறைய சத்தியங்களை தெரியும். அவர் சத்தியம் தெரியும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதான்னு இல்ல. அவர் என்ன பண்ணாரு? எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நிறைய டைம்ல கொஸ்டின் கேட்பேன். அவர் கேட்டு தொல்லை பண்ணுவார். ஆனா எந்த நேரத்திலயும் பேசினாலும் அதுக்கு பதில் அவர் கொடுப்பாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், அதுக்கு ஆன்சர் சொல்லுவார். எனக்கு தெரியலன்னா கூட அவர் மறுநாள கூப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து வேத சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுத்ததுனாலதான் இப்ப நம்ம வந்து இந்த லெவலுக்கு ஆண்டர் வர முடிஞ்சது. நம்ம இப்ப சபையுடைய பொறுப்புகளை எடுத்து நடக்கிறவளுக்கு ஆர்டர் கொண்டு வந்துட்டாரு இல்லைங்களா? அப்போ மற்றவர்களை சபையை குறித்து, சபையின் ஊழியத்தை குறித்து நேர்முறையான காரியங்கள் இருக்கு. அதாவது சபையை குறித்து சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா தவறான காரியங்கள் இருக்கும். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நம்ம சபையில நல்ல ஒரு மூப்பரா இருந்து செயல்பட்டு இருந்தாரு. அவருக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. சபையோடைய ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா காரியம் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு மீட்டிங் நடத்தினா நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க இதை நடத்துங்க அப்படின்னு அவருக்கு அந்த பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஆள் அப்படி பின்வாங்கி போயிட்டாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு பொறுமையான மனிதன், ஏன் அவர் அப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பேசினா அவர் எனக்கு மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை. 2ஆவது டைம் அவர் டீ கடையில வர வச்சு அவரை உட்காந்து பேசுறேன். அப்போ அவர் சொன்னாரு, இல்லை அவர் தான் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தான், அவர் தான், வேற ஒன்றும் இல்லை. 3ஆவது டைம் நானும் இன்னொரு சகோதரர் சாலமன் பிரதர் உட்காந்து பேசும்போது அவர் சில விஷயங்களை ஊழியக்காரர்களை குறித்து அவர் என்ன பண்ண கருத்து வேறுபாடுனால அவர் வெளியே போனதை அவர் சொன்னார். அதாவது ஊழியக்காரர்கள் வந்து 100% பர்ஃபெக்டா இருக்க முடியாது. சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம விரும்புறது போல பர்ஃபெக்டா வேணும்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற அவர் விட்டா வேற யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது இல்லைங்களா? ஒரு விஷயத்துல குறைபாடு இருக்கலாம், ஒரு விஷயத்துல குறைபாடு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதை குறைய வச்சுக்கிட்டு அப்ப நீ இத்தனை நாள் ஊழியம் யாருக்காக செஞ்ச? பாஸ்டோட முகத்துக்காக தான் செஞ்சிருக்கீங்க. பாஸ்டோட முகத்தை பார்த்துதான் செஞ்சிருக்கீங்க. பாஸ்ட் சில விஷயங்களை சரியில்லைன்னா அவர் என்ன பண்றாரு? பின்வாங்கி போகிறாரு. இப்ப நான் அவருக்கு 4-5 டைம் பேசி அவரை இன்வால்மெண்ட் ஆகலாம்னு பார்த்தா அவர் கடைசி வரைக்கும் இன்வால்மெண்ட் ஆகல. இப்ப அப்படியே பேக் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப சங்கடம். நான் தான் சொன்னேன், அவர் கடைசியில அவர் சொன்னார், நீ யாருக்கு செஞ்சீங்களே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு என்று நலமுறையான ஊழியம் செய்யுங்க. பாஸ்ட் வந்து பலகீனமானங்களா, சில விஷயங்கள் குறைபாடுதான் இருக்கும், வர அவங்க மாறுவாங்க. ஆனா அதை போய் நீங்க பெருசுப்படுத்திட்டு இந்த ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை உங்களை நம்பி கொடுத்துருக்கும் போது, இத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களை கொடுத்துருக்கும் போது நீங்க விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவர் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் செஞ்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வரவே இல்லை. அப்ப அப்படி இருக்கக்கூடாது. சபையோட சில விஷயங்கள் நமக்கு நேர்முறை இருந்தாலும் நம்ம அதுக்கு சில விஷயங்களை நம்ம ஜெபத்துல வைத்து முடிஞ்ச பாஸ்டரோட பேசி, ஆனா பாஸ்டர் நீங்க இது பண்ணா சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லணும். அப்ப ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒரு நாளும் கண்டிப்பா அவர் ஏற்றுக்கொள்வார் இல்லைங்களா? அப்போ அது நமக்குள்ள இருக்கணும். நான் சில டைம்ல குறைபாடு தெரிஞ்சா ஓப்பனாவே அவர்கிட்ட பேசிடுவேன். பாஸ்டர் வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்படியே பிரதர் அப்படி சொல்லி அவர் மாற்றிக் கொள்ளுகிற அது நல்ல ஊழியக்காரர் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்த ஊழியக்காரர்கிட்டயே அவர் செய்ய முடியாம அவர் வெளியே போறதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாம இந்த ஊழியத்தை நம்ம கொடுத்துறது பாஸ்டோட முகத்துக்கோ பாஸ்டோட ஃபேமிலியோட முகத்துக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது அவரை மட்டும்தான். அவருக்காக நம்ம ஓட வேண்டும். சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மூப்பர்கள் இப்படி நம்ம இணைந்து சுறுசுறுப்பா ஊழியம் செய்யும் போதுதான் கர்த்தருடைய நாம மையப்பட இருக்கிறது, தலைமத்துவம் ஒரு ஸ்ட்ராங்காக செயல்படுகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூப்பர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் பார்த்தோம். அடுத்தது வந்து மூப்பர்களை யார் தெரிந்து எடுப்பாங்க அப்படிங்கும் போது அப்போஸ்தலர்கள் 20:28 நம்ம வாசிச்சோம். இப்பதான் வாசிச்சோம். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்களையாக. யார் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவிதான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க நினைச்சிருக்கல பாஸ்டர் என்ன கூப்பிட்டாரு, அவர் என்ன கூப்பிட்டாரு, இந்த ஊழியத்துக்கு அவர் கொடுத்தாரு, கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் முதல்ல உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாரு. 2வது வேற யார் தெரிந்து கொள்ள முடியும்னா அப்போஸ்தலர் 14:23 வாசிங்க. 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார். இது யார் தெரிந்து கொண்டாங்க? அப்போஸ்தலர்களை வந்து அவர்களை மூப்பர்களாக ஏற்படுத்துகிறதை இந்த வசனத்தை நமக்கு தெளிவா சொல்கிறது. 2வது 3வது வந்து சபை மக்கள் அவர்களை
படுத்துக்கிறாரு. அப்போஸ்தலர் 6:3 நம்ம படிச்சோம். அதாவது கிரீக்கருடைய விதவைகள் வந்து விசாரிக்கப்படலைங்கிறத அவங்களுக்கே அவர் என்ன பண்றாரு, பேதுரு நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். 1 பரிசுத்த ஆவியானவர், 2வது அப்போஸ்தலர், 3வது சபையுடைய மக்கள் அவர்களை என்ன பண்றாங்க, அவர் தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்க. மூப்பருடைய தகுதி என்னவா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூப்பருடைய தகுதி. முதலாவது தகுதி குற்றச்சாட்டப்படாதவர்களா இருக்க வேண்டும். குற்றச்சாட்டப்படாதவர்களா இருக்க வேண்டும். அதுல நீங்க தீத்துல 1 அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல நீங்க 5வது வசனத்துக்கு மேல வாசிக்கும் போது அதுல சொல்லப்படுகிறது, குற்றச்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முறுமுறுப்பம் இல்லாதவனும். அப்ப யார் இடத்துல அவன் என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, ஒரு குற்றச்சாட்டப்பட்டவனா இருக்கக்கூடாது. யாக்கோபு 2வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 2, 3, 4. அப்ப பாருங்க, சபையில பாத்தீங்கன்னா 2 விதமா பார்ப்பாங்க. சில பேரை வந்து ஏழை அப்படியே ஒருத்தரை வந்து மேலவும் ஒருத்தர் கீழேயும் பாக்குறத நம்ம பாக்குறோம் நிறைய இடங்கள்ல. பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படி நான் நிறைய விதத்தை பார்த்தனால அவங்க இப்ப என்ன சொல்லப்பட்டாங்கன்னா, அவர்கள் குற்றச்சாடப்பட்டவர்களாக மூப்பர்களாக பார்த்தாங்க. சில பேரை நல்ல சேர்ல உட்கார வைக்கிறது, சில பேரை ஒரு மாதிரி உட்கார வைக்க, கீழே உட்கார வைக்கிறது, அப்படியெல்லாம் சில சபையில நடந்தது. அவங்க அந்த சபையில இருக்கிறவங்களே சொன்னாங்க, இவர் வந்து சரியில்லை, இவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாடப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஒரே மனைவி உடையவனா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் நாமளும் வந்து அந்த பொறுப்புல வராதனால தவறான மனுஷன் ஒரு இடத்துல ஒரு பொறுப்புல உட்காந்து இருக்கிறான். அப்ப ஒரே மனைவி உடையவனா இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 2வது வசனம், 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 1-3 வசனத்தையும் வாசிக்கல. போதும், நம்ம டைம் இல்லைனால அதை அப்படி விட்டுலாம். அடுத்தது அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்க வேண்டும். இதுல வந்து உபகமம் 10வது அதிகாரம் 19வது வசனம், 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனம், அப்படி வசனத்தை எழுதிக்கிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 13, மத்தேயு 25வது அதிகாரம் 35வது வசனம், இது எல்லாத்திலயும் வந்து சொல்லப்படுகிறது என்னன்னா, அந்நியரை நாம் உபசரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் மனைவி வந்து யார் வந்தாலும் முதல்ல போய் தண்ணியை கொடுப்பான். தண்ணியை கொடுத்து அடுத்தது என்ன பண்ணுவான்னா, ஸ்நாக்ஸ் கொடுத்து அடுத்தது பேச்சே ஆரம்பிப்பான். இது பார்த்த என் சின்ன பையன், என் பெரிய பையன் நாங்க உட்காந்து மறந்துட்டாலும் அவன் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் தண்ணியை கொடுத்துவான். இந்தங்க குடிங்க, தண்ணியை கொடுத்து அடுத்தது அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பான். என் சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த டீ இதை எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சு, அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து மேல வைங்க அப்படின்னு. அவன் யூகேஜி தான் படிக்கிறான். ஆனா இது எங்க இருந்து கத்துக்கிட்டா அப்படின்னா, நானும் என் மனைவியை செய்யறதை பார்த்து என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வருகிற நபர்களுக்கு, சபையில் இருக்கிற நபர்களுக்கு நம்ம அந்நியரை உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ண வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனம். பணத்துக்காக ஓடிட்டே இருக்கக்கூடாது. எபிரேயர் 13 5வது வசனம், பணத்துக்காக ஓடி 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 உழைச்சே இருந்தாலும் நமக்கு கடைசி வரைக்கும் 10ஆம் வயதா போகும் இல்லைங்களா? நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதுக்கு நமக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணி என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அது இப்ப சொன்ன மாதிரி, லியோன சொன்ன மாதிரி, தன் சொந்த குடும்பத்தை, அடுத்தது வந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 4வது வசனம். அதாவது நம்ம என்னதான் சபையில வந்து நடிச்சாலும், பிரேஸ்லார் சொன்னாலும், நம்மளை பத்தி முதல்ல யாருக்கு தெரியும்னா நம்ம மனைவிக்கு தான் தெரியும். 2வது என் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அப்பா நீ நல்லா தான் நடிக்கிறப்பா, அதுல வீட்டுக்குள்ள நீ வேற மாதிரி எல்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் பெரிய பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா ஏதாவது சொன்னாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுவான். ஏமா நேத்தம்மா இப்படி சொன்ன, இப்ப இன்னைக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்றவா. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது. டக்குன்னு வார்த்தை விடுறதுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது எங்க வீட்டுல எல்லாம். அதனால ரொம்ப கவனமா இருப்போம். நானும் என் மனைவி அவன் முன்னாடி எதுவுமே பேசிக்க மாட்டோம். பேசிச்சா என்ன பண்ணுவான், உடனே சொல்லிடுவான், ஏமா குறை சொல்லக்கூடாதுங்க, நீங்களே பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், குடும்பத்தை நன்றாய் என்ன பண்ணும், விசாரணை செய்து அறிந்திருக்கிறவங்களா இருக்க வேண்டும். அப்ப குடும்பத்தை சரியா, அண்ணன் லியோன சொன்ன மாதிரி குடும்பம் தான் முதல்ல சபை. அந்த குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை சரியா நம்மளை நடத்த முடியலன்னா அடுத்த பொறுப்பு சபையை ஆண்டவர் நம்ம நம்பி எப்படி கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்ப நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், சரியான இதிலே நடத்த வேண்டும். மூப்பர்களை எப்படி கனம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். மூப்பர் சில பேர் பாத்தீங்கன்னா முழு நேர ஊழியக்காரர்களை ஒரு மாதிரி, பகுதி நேர ஊழியக்காரர்களை ஒரு மாதிரி நடத்துறத பார்க்கலாம். முழு நேர ஊழியர்களை கனப்படுத்துறது கூட பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்றவங்களை கனப்படுத்துறது ரொம்ப கம்மியா இருக்குது. சில வீட்டுகளே போனா அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்லை, சபையில அவங்களை அந்த அளவுக்கு கனப்படுத்துறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க பார்ட் டைமோ முழு டைமோ, ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க
செய்கிறதுங்கிற உணர்வோட அவங்களுக்கு கனமான பாத்திரமாக நம்ம எண்ண வேண்டும். கலாத்தியர் 6:6 வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்ப அவனுக்கு திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு என்ன பண்ணணும்? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். 1 குழந்தை 9:14, 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 12-13, எபிரேயர் 13 அதிகாரம் 14, 1 தீமோத்தி 5:19. இது எல்லாமே மூப்பர்களே எப்படி கனம் பண்ண வேண்டும்ங்கிறதே நமக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்குது. இவ்வளவு நேரமாக நம் மூப்பர்கள் யாரு, என்ன ஏதுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல வேணும்னா, எங்க சபையில எனக்கு அருமையான ஒரு சகோதரர் சாலமன்ங்கிற ஒரு சகோதரர், அவருடைய மனைவி ரூத், அவங்க 2 பேருமே சபைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. ஒரு கிளச்சபையை அவர் ஓப்பன் பண்ணி அவங்க தான் அந்த சபையை கூட்டுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, பாய் போடுவாங்க, என்ன ப்ரேயர் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் யார் சபைக்கு வரலாம்ல உடனே ஃபோன் பண்ணி அவங்கள விசாரிப்பாங்க. ஒருவேளை பலகீனமா இருந்தா குடும்பமா போய் அவங்கள சந்தித்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நான் அவங்கள பார்த்தேன். அந்த அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அவ்வளவு உண்மையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா செஞ்சாங்க. அப்போ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க நிறைய அவளுக்கு பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு. ஊழியக்காரர் மூலமும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை அவர் பெருசுபடுத்தவே இல்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் சரியா செய்ய வேண்டும் இல்லை. கணவன் மனைவி இணைந்து ரொம்ப அருமையா அவங்கள நமக்கு செஞ்சாங்க. நான் அப்ப சபைக்கு 6 நாட்கள் போயிட்டு இருக்கும்போது கூட என்ன அவர் விசாரிச்சு, எனக்கு பலவீன விசாரிச்சு என்னை அவளை பார்த்து பேசி அப்படியெல்லாம் என்ன அவளுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அப்பேற்பட்ட ஒரு நபர் இப்போ அவருக்கு அவருக்கு நெருக்கடிகள் நிறைய, வேலை சரியாத இல்லை இருக்காது. அவர் இருந்த வீடு ரொம்ப நெருக்கடிகள், அந்த வீட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால அவங்க மனைவிக்கு உடம்பெல்லாம் அந்த இதாயிரும். அப்படி எல்லா சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஊழியத்தை அவர்கள் விடவே இல்லை, நல்லா செஞ்சாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பார்த்த அவர் செஞ்ச அந்த கனத்தை பார்த்து அவருக்கு இப்பொழுது அந்த சங்கரகிரி மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கொடுத்து நடத்த அவர் மேய்ப்பராக அந்த இடத்துல கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரம் அவர் எங்களிடம் வீட்டுல ஒரு 8 மணிக்கு 11 மணி வரைக்கும் என்கிட்ட அவங்க பேசினாங்க. எல்லா விஷயத்த சொல்லி பேசி ரொம்ப அவர் எனக்கு எப்படி இருந்தாருன்னா ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி எனக்கு கூட இருந்ததுனால அவர் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா ஒரு தேவனுடைய ஊழியத்துக்காக போகிறாங்களோங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவர் போகும்போது என்ன பண்ணாரு, என்னை உருவாக்கிட்டு போயிட்டாரு. என்னை உருவாக்கிட்டு அந்த ஸ்தானத்துல என்ன அவர் நிக்க வச்சுட்டு போயிட்டாரு. பிரதர் நீங்க தான் பிரதர் எல்லாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு கையில சாவி கொடுத்துட்டு அவர் சொல்லிட்டு அவர் விடை பெற்றாரு. ஏன் இது சொல்ல வரேன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பு எதுவா இருந்தாலும் சரி, உண்மை உத்தமாக நம்ம செய்வோம். உண்மை உத்தமா செய்யும் போது உங்களை ஆண்டவர் பாக்குறாரு. யாரு பாக்குறான்னு நினைக்க வேண்டாம். அவங்க செஞ்சதை ஆண்டவர் பார்த்ததுனால அவர் என்னெல்லாம் இங்க கஷ்டப்பட்டாரோ அங்க இந்த கஷ்டம் இல்லை. என்னன்னா, அவருக்கு முன்னாடி சர்ச்சு, பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா பச்சை பசேன்னு புல்லு, 2 வாழை மரம், கொய்யாப்பழ மரம், இப்படி ஒரு விசாலமான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. அந்த வீட்டுக்கு அவருக்கு வாடகை கிடையாது. மாசமான சம்பளமும் அந்த ஸ்தாபனம் கொடுத்துருது. இது எல்லாமே ஆண்டவர் அழைச்சி அவருக்கு உறுதிப்படுத்தி அந்த தெளிவுபடுத்தி அந்த இடத்துல அவர் கொண்டு போய் அவர் உட்கார வச்சது. அது எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு அவர் ஷேர் பண்ணாரு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல நம்ம ஓடலாம். ஒரு மூப்பரா இருக்கலாம், சபையில எந்த விஷயமா இருக்கலாம், சேர் போடுறவங்களா இருக்கலாம், செருப்பு பார்க்கறவங்களா இருக்கலாம், எந்த விஷயம் செய்யறாங்க, நம்ம உண்மையாக கர்த்தருக்காக ஓடும்போது தேவன் நம்ம அடுத்த கட்ட இடத்துல கொண்டு இருக்கிறாருங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.